கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜனவரி 8 கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு நித்திய ஆதாரம். உம்முடைய வசனமே சத்தியம். யோவான் 17:17. சத்தியமே நம் வாழ்வை செதுக்கும் ஆயுதம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த உலகத்தில் சத்தியத்தை தேடி அலையும் மக்கள் அநேகர். ஆனால் சத்தியம் என்பது சந்தையில் கிடைக்கும் பொருளல்ல என்பதை மறந்து போனார்கள். சத்தியத்தை தேவன் மனுக்குலத்திற்கு இலவசமாகவே கொடுத்திருக்கிறார். அவருடைய வேத வசனமே சத்தியம் என்பதை இன்றைய வசனமானது தெளிவுபடுத்துகிறது. இந்த விலையேற பெற்ற சத்தியம் நம்முடைய வாழ்க்கையை செதுக்கும் ஆயுதம். நாமும் சத்தியத்தை அறியாமல் பித்தர்களாய் அலைய வேண்டிய தேவையில்லை. சத்தியத்தை நம் கைகளிலேயே இலவசமாய் தேவன் கொடுத்திருக்கிறார். நித்தம் இதன் தியானம் நித்தியத்தை அடைய செய்யும் நிச்சயம். பரிசுத்தமாய் வாழ பாதை காட்டும் தீபம் இதுவே. இருண்ட ஆத்மா உயிரடைய செய்யும் ஔஷதம் இது. பரிசுத்தமாய் இந்த உலகில் வாழ முடியுமா என்று கேள்வி எழுப்புவோருக்கு விடையளிக்கும் புத்தகமாக வேதவசனம் திகழ்கிறது. பாவமில்லாமல் வாழ தேடுவோருக்கு அரியதொரு புதையல் இது. துன்பத்தில் இன்பம் தரும் வேத தியானம். வாழ்க்கையில் பலவித சோதனைகளால் சோர்ந்து போகும்போது தேவனுடைய வசனமானது தித்திக்கும் தேனாய் நம் இதயத்தில் தங்கும். எல்லாராலும் கைவிடப்பட்ட தனிமையிலும் இனிமையாய் வருவது வேத வசனம் மட்டுமே. நன்மையினால் நம்மை நாட்டும். நாமும் நம் வாழ்வில் துன்பங்களோடும் துயரங்களோடும் போராடுகிறோமா? என்ன செய்வதென்று வழியறியாமல் கலங்குகிறோமா? கையில் இருக்கும் வேதத்தை திறந்து படிப்போம். நல்லாலோசனை வழங்கி ஆற்றி தேற்றி வழி நடத்தும். நம் வாழ்விலும் வழி திறந்து அதிசயம் செய்திடும். நாம் இரவும் பகலும் வேதத்தை வாசிக்கும்போது அது துன்பத்திலும் இன்பம் தந்து நம்மை வழிநடத்தும். பச்சையான மரமாக இலை உதிராமல் காலமெல்லாம் கனி கொடுத்து வாழ கிருபை நல்கும். பாதையெல்லாம் துணையாய் வந்து கானானை கண்டடைய செய்யும். எந்தவித வயது வரம்புமின்றி வாலிபர் முதல் வயோதிபர்களுக்கும் அது உணவாகும். பாலர்களுக்கும் பசி தணியும் பாலாகும். ஆமென்.